ஜெயம் ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது, ஒரு வீட்டில் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே இருக்காது. நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவாங்க. எதுவுமே அவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கவும் நடக்காது. யாராவது செய்வனை வச்சுட்டாங்களா, இல்லை நம்மளுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அவங்களோட மனசுல எப்பவுமே சுறுசுறுப்பு இருக்காது, சோர்ந்து போயே இருக்கும். அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை நீங்க அது பரிகாரம்ல இந்த பொருட்களை நீங்க வச்சுக்கிட்டாவே இந்த விஷயத்துல இருந்து வெளியில வந்துடலாம். நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் குலதெய்வத்துடைய மண்ணு. குலதெய்வ கோயில ஏதாவது ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண் எடுத்துக்கோங்க. மெயினான விஷயம் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆலமரத்துடைய மண்ணு, வன்னி மரத்துடைய மண்ணு, வில்வ மரத்துடைய மண்ணு, துளசி செடி இருக்கக்கூடிய ஒரு மண்ணு. இந்த 5 வகையான மண்ணை ஒன்னா கலக்கி ஒரு மஞ்சள் துணியில நீங்க கட்டி அதை வீட்டுக்கு உட்புறமா நீங்க நிலவாசப்படியில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த அமைப்பிலிருந்து வெளியேறி பாசிட்டிவ் எனர்ஜியும், உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு, நல்ல வைப்ஸ், உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், எது எடுத்தாலும் நம்ம செய்ய முடியுங்கக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாம் அதிகரிக்கும். நிச்சயமா இதை பண்ணி பாருங்க. இந்த மண்ணு 90 நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் நீங்க செடிகளுக்கு போட்டு திரும்பவும் ரிப்பீட் இதே நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நிச்சயம் இதுல இருந்து சீக்கிரமா நீங்க வெளிவந்துருவீங்க. நன்றி, வணக்கம்.